புதுக்கோட்டை நகர் மக்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப இது சம்பந்தமா உங்கள்கிட்ட பேசுறேன்னா, புதுக்கோட்டை நகராட்சியினுடைய ஒரு தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பாக இது உங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்ல, இது எங்களுடைய பிரச்சனையாக தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும், மாண்புமிகு குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருக்கட்டும், மற்றும் மாவட்ட அமைச்சர்கள், நகர்மன்ற தலைவர் அனைவருமே மக்களுக்கு, நகராட்சி மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக தினமும் தினமும் நாங்கள் உடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கண்டிப்பாக அந்த குடிநீர் பற்றாக்குறை நாங்கள் சரி செய்வோம் என்பதை இந்த தருணத்தில் நாம் உறுதியளிக்கின்றோம். குடிநீர் பற்றாக்குறை எதனால வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் புதுக்கோட்டைக்கான குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ புதுக்கோட்டை நகராட்சி பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 75,000-80,000 அவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த மக்கள் தொகைக்கான குடிநீர் வழக்கான ஸ்ட்ரக்சர் தான் நம்ம போடப்பட்டு இப்ப நிறைவேற்றப்பட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை நகராட்சி மக்கள் தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,75,000 அந்த அளவுக்கு இருக்கிறது. அதற்கு குடிநீர் வழங்குறது கொஞ்சம் சிரமமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த குடிநீர் குழாய்கள் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுனால அது பல்வேறு இடத்துல பழுது ஏற்பட்டு அந்த உடைப்புகள் ஏற்படுகிறது. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தேவை இருக்குது. அதனால அதை சரி செஞ்சு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பம்பிங் நிப்பாட்டி மிகவும் சிரமமா இருக்கு. புதுக்கோட்டைக்கு குடிநீர் எங்கேருந்து வருது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். புதுக்கோட்டைக்கான குடிநீர் காவேரியில திருச்சி ஜியபுரத்துல இருந்து 4 பம்பிங் ஸ்டேஷன்ல இது பண்ணி புதுக்கோட்டை நகராட்சிக்கு வருது. ஜியபுரத்துல பம்பிங் பண்ணி அடுத்து நெய்தலூர், அதுக்கப்புறம் குளத்தூர், அப்புறம் குறிஞ்சிப்பட்டி, அப்புறம் புதுக்கோட்டைக்கு சேருது. கிட்டத்தட்ட 80